Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஆட்டோட கொழுப்புலேருந்து வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்கள், இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி சிக்கன் மட்டன் தாங்க செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஆட்டோட கொழுப்புலேருந்தெல்லாம் வறுவல் செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்சு பார்த்துட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுலேயுமே இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒரு 2 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆட்டுக்கொழுப்பை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி நிறைய வலிகளெல்லாம் வந்துட்டு விரைவிலேயே குணமாகுங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த வறுவல் செய்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சுலபம் தாங்க. பார்க்கும்போதே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளார சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வறுவலை நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் சாதத்துக்கூடையெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம ஒரே மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ் இப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆட்டோட கொழுப்பில் கூட வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்குங்க. இப்போது ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டிக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், வதங்கட்டும். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துட்டு அதையும் நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போதைக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நல்லா கலந்து மட்டும் விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்கொழுப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம், இல்லை ஓரளவு பெருசாக கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்னதாக கட் பண்ணல, ஓரளவு பெருசாக இருக்கிற மாதிரி உள்ளார சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டே கலந்து விட்டுருங்க. நமக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் வராது.
இந்த கொழுப்புலேருந்தே வந்துட்டு நமக்கு நிறையா வந்து எண்ணெய் விடும். அதுலேயே வந்து இது நல்லா வெந்து ட்ரை ஆயிருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லா ஆட்டுக்கொழுப்புலையுமே படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா வேக ஆரம்பிக்கட்டும். இது வேகிறதுக்கு நமக்கு அதிகமாக கொஞ்சமாக டைம் எடுத்துக்கும். அதனால் உடனே வந்துட்டு நமக்கு வெந்து கிடைக்காது. கொஞ்சமாக வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. இதுலேருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இந்த கொழுப்புலேருந்து வந்த எண்ணெய் தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு புதுமையான ரெசிபிஸ் சாப்பிட்ட மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் இப்போ அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப அருமையாக கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. அப்படியே சும்மா ஒரு கலக்கி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப அருமையான ஆட்டுக்கொழுப்பு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சுட சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சூடு ஆறினாலும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.